ஹலோ வீவர்ஸ், வணக்கம். ஆகாயம் காணாத நட்சத்திர கதையோட அடுத்த பாகம் படிப்போம். சாமிநாதனுக்குள் கேள்விகள் தட்டாமாலை சுற்றின. இரு குடும்பங்களுக்கு நடுவில் வசமாக மாட்டிக்கொண்டிருப்பது மற்றும் புரிந்தது. கடவுளே, இனி என்ன ஆகுமோ? காலிங் பெல் சப்தம் கேட்டு கதவை திறந்தாள் மாலதி. வாசலில் ரஞ்சனி. உள்ளே நுழையாமல், அக்கா, கால் கழுவிக்கணும், தண்ணி கொண்டு வாங்க என்றாள். சும்மா வா, எழவு வீட்டுக்கா போயிட்டு வந்திருக்கே என்றபடியே பார்த்தவளை, எழவு வீட்டுக்குத்தான் போயிட்டு வந்திருக்கேன் என்று சற்று அதிர வைத்தாள். ஆஃபீஸ் போய் சேலரி வாங்கிட்டு வரேன்னு போனால் ஒரு வேலையை தலையில் கட்டிட்டாங்க. அப்புறம் எழவு வீட்டுக்கு போனேன் நீ? அதுதான்க்கா வேலையே. தர்மராஜன்னு எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு கிளைண்ட்டு, அவர் செத்துட்டார். ஆஃபீஸ் சார்பாக போகிற வழியில் ஒரு மலர் வளையம் வச்சுடுங்கன்னு மேனேஜரும் ஊரில் இல்லாத வசி என் தலையில் கட்டிட்டாங்க. அதான் போய் துக்கம் விசாரிச்சுட்டு மலர் வளையம் வச்சுட்டு வரேன். அப்போ அங்கேயே நில்லு, இதோ வந்துடுறேன். உள்ளே ஓடினாள் மாலதி. ராகவி ஸ்கூல்ல இருந்து வரலையா? இன்றைக்கி அரை நாள் தான் ஸ்கூலுன்னு சொன்னான். இன்னும் வரல, வந்துக்கிட்டே இருக்காளோ என்னமோ. பதிலோடு ஒரு சொம்பில் நீரோடு வந்தாள் மாலதி. சொம்பை கூட அவளை தொட விடாமல் ரஞ்சனியின் காலுக்கு தண்ணீர் விட்டாள். காலில் பளிரிடும் வெள்ளி கொலுசு. கொலுசு புதுசா? நல்லா பளிச்சுன்னு இருக்கே. பழசு தான், பாலிஸுக்கு கொடுத்து வாங்கி போட்டுக்கிட்டேன். உங்கள் தம்பியாவது புதுசு வாங்கி தரதாவது என்றபடியே உள்ளே நுழைந்தாள். மறந்தும் மீனாட்சியை பார்த்ததை மட்டும் கூறவே இல்லை. அரவிந்தனின் ஸ்கூட்டர் சத்தம் கேட்டது. ஸ்கூட்டரில் ராகவியும் இருந்தாள். வாங்க வாங்க, இப்போத்தான் எங்கே காணும்னு ரஞ்சனி கேட்டுக்கிட்டு இருந்தா. அத்தே, நான் அப்பாவை மூளையிலேயே பார்த்து ஸ்கூட்டரில் ஏறிட்டேன். குழந்தை சிரித்துக்கொண்டே இறங்கி ஓடினாள். இறுக்கமான முகத்துடன் நுழைந்தான் அரவிந்தன். என்ன, மத்தியானமே வந்துட்டே, எனக்காக லீவு போட்டியா? மாலதி ஆசையாக கேட்டாள். இல்லைக்கா, இன்றைக்கி ஆஃபீஸ்க்கே போகலை என்றபடி ஷூக்களை கழட்டி ரேக்கில் வைத்தான். அப்போ எங்கே போயிட்டு வரே? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அப்பா வாங்கி கொடுத்துருக்குற அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. மாலதியின் கேள்வி எரிச்சலை பீறிட வைத்தது. அடக்கி கொண்டான். சாவித்திரி கோயிலுக்கு வர சொன்னதையும் போய் அவளை காணாமல் திரும்பியதையும் எப்படி சொல்வது என்று தெரியாமல் அமர்ந்திருந்தான். சரி, இப்போ கூட கெட்டு போயிடல, எல்லாருமா அந்த வீட்டை போய் பார்ப்போமா? மாலதி வீடு வீடு என்று அதிலேயே காய்ந்தாள். ரஞ்சனி தலை துவட்டியபடி வந்தாள். ஆச்சரியப்பட்டாள். என்ன சார், நீங்கள் இன்னைக்கு லீவா? கேட்கும் போதே ஃபோன் அடித்தது. போய் எடுத்தாள். யார், மன்னியா? ஆமாம், என்ன சாமிநாதா? சாரி மன்னி, சாவித்திரி அம்மாவால் அவங்க சொன்னபடி 10 மணிக்கு வர முடியலையாம். நாளைக்கு சந்திக்கலான்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரஞ்சனிக்கு அவன் பேசுவது புரியவில்லை. அரவிந்தனுக்கோ படபடவென்று வர ஆரம்பித்தது. ரஞ்சனி டெலிஃபோனில் கேட்ட அதிசய தகவலோடு அரவிந்தனை ஒரு பார்வை பார்த்தாள். அவன் தடுமாற தொடங்கியிருந்தான். சாமிநாதன், அப்போ என் மாமனாரோட அந்த சின்ன வீடு, நீங்கள் சொன்ன சாவித்திரி என் வீட்டுக்காரரை பார்க்கிறதா சொல்லியிருந்தாங்களா? ரஞ்சனி கேட்க சாமிநாதனுக்கு புரிந்துவிட்டது. உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாதா மன்னி? தெரிஞ்சா இப்படி கேட்பேனா? ஆமாம், என்ன விஷயம்? அவன் ஏன் இவரை பார்க்கணும்? ரஞ்சனி பேச்சை வளர்க்க அரவிந்தன் எழுந்து அவள் அருகில் நின்றான். மன்னி, அவங்கள நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதான் இவன்னு வார்த்தைகள் வருது. அவங்க ரொம்ப நல்லவங்க. என் மேலேயும் தப்பு இருக்குது. அவங்கள பற்றி உங்ககிட்ட முந்தியே சொல்லியிருக்கணும். என்ன சாமிநாதன், வந்து ஒண்டிண்டவளுக்காக இவ்வளவு உருகுறீங்களே, எதுக்கு இவரை பார்க்கணுன்னு? சாரி மன்னி, சில விஷயங்கள் ஃபோனில் பேச முடியாது, நான் நேரில் சொல்கிறேனே. சரி சரி, உங்கள் இஷ்டம். வீடு விஷயமா ஒன்றும் சிக்கல் இல்லையே? அதெல்லாம் இல்லை. சார் இல்லையா? இருக்கார். தகவல் சொல்லவா? இல்லை, நீங்களே சொல்லிட்டா சரி. அநேகமாக நாளைக்கு அவங்க சந்திக்க விரும்பி ஃபோன் பண்ணலாம், அதான் தகவல். சரி, நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் வச்சுடுங்க. ரஞ்சனி திரும்பினாள். சலனப்பட்ட முகத்தோடு அரவிந்தன். அந்த சின்ன வீடு உங்களோட பேச விரும்பினாங்களாமே. சாமிநாதனா பேசினது? அவனே தான். அவங்களால இன்னைக்கு உங்களை பார்க்க வர முடியலையாம். சொன்னான். சொல்லிட்டேன். வார்த்தைகளே ஒரு மாதிரி சீவி அவள் பேசிய தோணியில், என்கிட்டயே ரகசியமாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ரகசியமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு கோபத்தின் குமைச்சல். யார் ரஞ்சனி அது? சாமிநாதன் சின்ன வீடு பெரிய வீடுன்னு யார்? மாலதி குறுக்கில் புகுந்தாள். என்னக்கா, இன்னுமா உங்களுக்கு புரியல?
எல்லாம் உங்கள் அப்பாவோட அந்த கீப்பு தான். அட கர்மாந்திரமே, அவள் எதுக்கு இவனோட பேச விரும்புகிறா? கேளுங்க, கட்டின பொண்டாட்டிக்கிட்ட கூட ஷேர் பண்ணிக்காத அளவுக்கு சீக்கிரட்டாக வச்சிருந்தது ஏன்னு கேளுங்க. நன்றாகவே கொம்பு சீவி விட்டாள். அரவிந்தா, என்னடா இதெல்லாம்? மாலதியும் முட்ட ஆரம்பித்தாள். எனக்கு என்னக்கா தெரியும்? திடீர்னு நேற்று ஆஃபீஸுக்கு வந்தாங்க, தனியாக பேசணுன்னாங்க. நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வான்னு போயிட்டாங்க. இப்போ புரியுதாக்கா? அதுக்கு தான் இன்றைக்கி ஐயா லீவ் போட்டிருக்கார். சும்மா இரு ரஞ்சனி, விஷயம் தெரியாமல் பேசாத. அரவிந்தனிடம் ஆவேசம் துடுப்பு போட ஆரம்பித்தது. என்ன சும்மா இரு? இதை ஏன் என்கிட்ட நீங்கள் சொல்லலை? நான் ஒரு விஷயத்த சொல்லலாம்னா என்ன சண்டை போடுவீங்க? ஆமாம், அவங்க பெரிய கவர்னரு, எனக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட சொல்லாததும் தப்பாயிடுச்சு. அப்போ கவர்னராக இருந்தால் தான் சொல்லுவீங்க, அப்படி தானே? ரஞ்சனி சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். அரவிந்த, என்னடா குழப்பம்? அப்பா திரும்ப நம்மளோட சேர நினைக்கிறது அவளுக்கு பிடிக்கலையா? உன்னை கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ண நினச்சாளா? எதுவும் தெரியாதுக்கா. ஆனால் ஒன்று, அவங்கள பற்றி நம்ம ரொம்ப பர்ஃபெக்ஷன்னு நினச்சது தவறா? இது மட்டும் என்னால் சொல்ல முடியும். என்கிட்ட ஏன் மறைச்சே? காலையில் ஆஃபீஸ் கிளம்புறப்ப வரை நான் அவங்கள சந்திக்கிறத வேண்டான்னு தான் குழப்பத்தில் இருந்தேன். நானே தெளிவாக முடிவு எடுக்காத நிலையில் உங்ககிட்டலாம் என்னத்தை சொல்கிறது? அட போடா, குழப்பம். எப்போ அப்பாவுக்கு தெரியாமல் சந்திக்க விரும்பினாலோ அப்போவே இதில் ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால் என்கிட்ட சொல்லியிருந்தா நானோ ரஞ்சினியோ ஐடியா கொடுத்துருப்போம்ல. சரி விடு, நாளைக்கு சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கால, அப்போ நாங்களும் வரோம். என்ன சொல்கிறான்னு பார்க்குறேன். ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அவள் கழுத்தில் தாலி இருக்கா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா? மட்டி அது தாண்டா அவள் லீகலா இல்லீகலாங்கிறதுக்கு சாட்சி. மாலதிக்கு புத்தி எங்கெங்கோ போனது. குழந்தை ராகவிக்கு ஆயாசமாக இருந்தது. எனக்கு பசிக்குது, என்னை யாராவது கவனிக்கிறீங்களா என்று வயிறை தட்டி காட்டியது. இவ ஒருத்தி, வாடி. ரஞ்சனி அவளை இழுத்து கொண்டு டைனிங் டேபிள் நோக்கி நடந்தாள். தப்பி தவறி கூட மீனாட்சியை அந்த சாவி வீட்டில் பார்த்ததை, மீனாட்சி நவஜீவன் ஆசிரம வேனில் ஏறி சென்றதை பற்றி மூச்சு விடவில்லை. சொன்னால் அரவிந்தன் என்ன செய்வான் என்று ஒரு நொடி யோசித்து பார்த்தாள். நேராக ஆசிரமத்துக்கு போய் காலில் விழுந்து கூட்டி கொண்டு வரலாம். அவள் வர சம்மதிக்காவிட்டாலும் இவன் தினம் போய் அவளை சந்திக்கலாம். புது வீட்டை பற்றி பேசலாம். அவள் அதை தொடர்ந்து தட்டி இந்த முயற்சியை நடக்க விடாமலே செய்து விடுவாள். கூடி வந்து சாவி வாங்குகிற நேரத்தில் நம்ம இப்போ இதை சொல்லவே கூடாது. கேள்வி மனசுக்குள் கொத்தா இருந்தது. ஆனால் பேசாமல் இருப்பது தான் நல்லது என்று விட்டாள். கைகளால் சோற்றை அள்ளி போட்டு நெய் போட்டு பிசைந்து கொடுத்தாள். அதை பார்த்தபடி மாலதி, ரஞ்சனி சாப்பிட்டுவிட்டு நம்ம அந்த புது வீட்டை பார்த்துட்டு வந்துடுவோமா என்றபடி டைனிங் சேரை இழுத்து போட்டு அமர்ந்தாள். எரிச்சலாக வந்தது ரஞ்சனிக்கு. அடக்கிட்டு அப்படி என்றாள். சாவி இப்போ யார்கிட்ட இருக்குது? சாமிநாதன்கிட்ட தான் இருக்குது. ஃபோன் பண்ணி சொன்னால் அவன் அங்கே வந்துடுவான். முதல்ல சொல்லுடி, இனிமேல் சாவி ஏன் அவங்ககிட்ட இருக்கணும்? அதான் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சுல்ல. பத்திரம் எல்லாம் சாமிநாதன்கிட்ட ஏன் இருக்கணும்? முதல்ல அதை வாங்கு, அப்புறம் கை கேட்டது வாய் கேட்டாமல் போயிடும். எனக்கு தெரியாதாக்கும் என்கிற மாதிரி மாலதியை பார்த்த ரஞ்சனி, உன்னைத்தான் எப்படி சமாளிக்க போகிறனே தெரியல என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டாள். அந்த பெண் பார்ப்பதற்கு தண்ணீரில் விழுந்த ரோஜா போல இருந்தாள். கூடவே ஒரு 40 வயதுக்காரன் அமர்ந்திருந்தான். அவனிடம் சுத்தமாய் பளபளப்பில்லை. அறுவடையான வயல் போல சிரைக்காத தாடை, எண்ணெய் பசை மின்னும் தோல்பாகம், வயிறு இருந்தும் அது தெரியாதபடி கலைந்த தலை, சுமாரான சட்டை என்று பாதிர யாத்திரைக்காரனைப் போல இருந்தாள். அவளை பார்த்தபடி வந்து தன் இருக்கையில் அமர்ந்தான் மூர்த்தி. அந்த பெண்ணும்
அந்த ஆணும் எழுந்து வணக்கம் சொன்னார்கள். மூர்த்தி மேஜையில் கிடந்த பேப்பரை எடுத்தபடி அதை ஒரு அரை பார்வை பார்த்தான். குடித்திருப்பது கண்ணில் தெரிந்தது. ஒரு கட்டுமானமும் இருந்தது. தினம் குடிப்பவர்களுக்கு வசப்படுகிற விஷயம் அது. வணக்கங்க. இது அந்த மனிதன். வணக்கம். என்ன லோகு, சான்ஸா? நீரடையான விசாரிப்பு. பார்வை என்னவோ பேப்பர் மேலே. ஆமாங்க, நேற்று ஸ்டூடியோவில் பார்த்து சொன்னாங்கள, இதுதாங்க அந்த பொண்ணு. அப்படியா? உன்னை வர சொல்லியிருந்தேனா? ஆமாங்க, இல்லாட்டி 1 மணி நேரமாக காத்துக்கிட்டு இருப்பீங்களா? சரி, நான் ஏதோ ஞாபகத்தில் வர சொல்லிட்டேன். டைரக்டர், ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எல்லாம் முடிச்சிட்டாரையா? டைரக்டர் சார் எல்லா வேலையும் முடிச்சிட்டார். போன வாரம் வந்து பார்த்துருக்கக்கூடாது. மூர்த்தி சிகரெட் பற்ற வைத்து அந்த அறையை புகையால் மூட ஆரம்பித்தான். அந்த பெண் சற்று இருமினாள். என்னையா, இந்த புகைக்கே இப்படி இருமுது? இப்படி இருந்தால் எப்படியா சினிமாவில் முன்னுக்கு வர முடியும்? மூர்த்தி மீண்டும் புகையோடு கொஞ்சம் புன்னகையோடு கேட்க, பதிலுக்கு லோகு என்னும் அவன். இல்லைங்க, எல்லாம் சொல்லியிருந்தாங்க, கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணணும் என்று படுவேகமாக சொல்லி முடித்தான். மூர்த்தி நிதானமாய் அந்த பெண்ணை ஊடுருவத் தொடங்கினான். கலையான முகம், அங்கங்களில் பூரிப்பான வளர்ச்சி. ஆனாலும் மழைப்புறா போல அவளிடம் ஒருவித முடங்கலும் மறுகளும் இழையோடி கொண்டிருந்தது. பேர் என்ன சொன்னேன்? வச்ச பேர் அன்னலட்சுமிங்க. சினிமாவுக்காக நியூமராலஜி எல்லாம் பார்த்து ஸ்ரீலக்ஷ்மின்னு வச்சிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ் ப்ளே பண்ண ஏதாவது பண்ணியிருக்கா? பண்ணியிருக்குங்க, காலேஜிலலாம் நடிச்சிருக்கான். அண்ணன் சொல்லு அண்ணன். அவன் திரும்பி ஊக்கிவிட்டான். அந்த பெண் ஆம் என்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிற்று. வாய் திறந்து பேச மாட்டியா? இப்படி இருந்தால் எப்படி டயலாக் பேசுவ? மூர்த்தி கிளறினான். இல்லை, நல்லா பேசுவேன். அவளும் மெல்ல வாயை திறந்தாள். வாய்ஸ் கட்டையாக ஆம்பளை குரல் இருக்கே. அதுக்கு டப்பிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, ஃபோட்டோ கொடுத்துட்டு போ. அடுத்த படத்துக்கு பயன்படுத்திக்க பார்க்குறேன். மூர்த்தி சாதுரியமாக ஒரு மாதிரி ஆசை காண்பித்து பின் இப்பொழுது முடியாது என்கிற மாதிரி பேச, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போவே நீங்கள் மனசு வச்சா வாய்ப்பு தரலாம். துண்டு ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல. சொன்னால் நம்ப மாட்டீங்க. சினிமாவில் நடிக்கிற ஆசையில் வீட்டை விட்டு வந்துடுச்சு என்று லோகநாதனும் விடாமல் வலைவிரித்தான். மூர்த்தி உதட்டில் ஒரு குரூர சிரிப்பு, கூடவே புகை. பின் ஏளனமாய் கேள்வி. அது என்னயா, ஓடி வர பொண்ணுங்கள்லாம் உங்ககிட்டயே வராங்க? சக்கை போட்டு அவ கூட நீ அறிமுகப்படுத்தின ஆள் தான் ஷைலாவும். ஆமாங்க. உன்கிட்ட நன்றியோடு இருக்காளா? எங்கேயாவது பார்த்தா அண்ணே நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும், அவ்வளோதான். அப்போ உனக்கு கமிஷன்லாம் கிடையாதா? முதல்ல 3 படத்துக்கு சம்பாதிக்கிறதுல ஒரு பர்சன்டேஜ் போட்டு கொடுத்துருவாங்க. நானும் அதிகம் எதிர்பார்க்கறது இல்லைங்க. அதான் டிஃபிக்கல் மாமா மாதிரியே இருக்கே. இப்படி இருந்தே ஆள் பாதி ஆடை பாதி தெரியுதே. பதிலுக்கு லோகிவிடம் ஆமோதிப்பான தலையாட்டல். சரி, நான் டைரக்டர்கிட்ட பேசிவிட்டு ஏதாவது பண்ணுறேன். சம்பளம் எல்லாம் பெருசாக எதிர்பார்க்காத. உனக்கு தான் தெரியுமே, இங்கெல்லாம் முன்னை விட்டு பின்னத்தான் பிடிக்கணும். எல்லாம் சொல்லி தாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நெளிவு சுழிவோடு நடந்துக்குங்க. அப்போ சரி, நீ போயிட்டு சாயந்தரமாக வா. இது இங்கேயே இருக்கட்டும், ப்ரொடியூசரும் பார்த்துடட்டும். தாராளமாங்க, உங்கள் எதிர்பார்ப்புக்கு குந்தகம் வராமல் நடந்துக்கும். கொஞ்சம் என்னையும் கவனித்தா நல்லது. லோகு தலையை சொரிய மூர்த்தி சிரித்து கொண்டே ஒரு 500 ரூபாய் தாளை எடுத்து நீட்டினான். சந்தோஷங்க, நான் வரேங்க. அவன் வெளியேற கச்சிதமாக காரிலிருந்து இங்கு உள்ளே நுழைந்த கொண்டிருந்தார் ரங்கராஜன். அவரை பார்த்தவன் குழைவோடு ஒரு பெரிய கும்பிடு போட்டான். அவர் லட்சியமே செய்யவில்லை. விறுவிறுவென்று நடந்தார். டிராயிங் ரூமில் அந்த பொன்னையும் மூர்த்தியும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு நேராக தனது ஏசி அறை கதவை திறந்து உள்ளே சென்று அமர்ந்தார். மூர்த்தியும் பின்தொடர்ந்து அவர் முன்னால் போய் அமர்ந்தான். யார் மூர்த்தி அது? சான்ஸ் கேட்டு வந்திருக்காங்களா? ஆமாம் ராஜு. பொண்ணு ஊட்டி கேரட்டாட்டம் படு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. ஆனாலும் புதுசு. எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறே? அதான் எல்லா கேரக்டருக்கும் ஆளை போட்டுட்டோமே. இப்போ என்ன புதுசாக ஒரு கேரக்டரை சேர்த்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி சொல்லிட்டா போச்சு. இப்போ மூடில் இருக்கியா? அனுப்பட்டுமா?
ஐயோ வேண்டாம்ப்பா, உடம்பே சரியில்லை. இப்போ கூட டாக்டர்கிட்ட போயிட்டு தான் வரேன். என்னாச்சு? திரும்ப நெஞ்சு வலியா? ஆமாம், டாக்டர் பிடிச்சது தாளிச்சிட்டாரு. கொஞ்ச நாளைக்காவது தண்ணி எண்ணெய் சேர்க்காமல் இருக்கக்கூடாதாங்கிறாரு. என்னப்பா லைஃப் இது. என்ன ராஜு பயமுறுத்துறே? சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. மிச்ச விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வர சொல்லிவிட்டு இப்போ போனால் எப்படிப்பா? செக்கெல்லாம் கையெழுத்து போடணும். நீயே சொன்னேன், நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்லவும் எனக்கு பக்குங்குது. செக்கை பார்த்தா பிபி எகிரிடும். எப்படி நான் தானே போடணும்? கொண்டா, போட்டுட்டு போகிறேன். இப்போ வேண்டாம், நீ புறப்படு. முதல்ல ரெஸ்ட் எடு, எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம். மூர்த்தி படு செயற்கையாக பரபரத்தாலும் ரங்கராஜனுக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் புரியவே புரியாது என்று தெரிந்து தான் இப்படி பேசுகிறானோ? அவ்வளவு சொல்லியும் ரங்கராஜன் கிளம்பாமல் வழிசலாக பார்த்தார். என்ன ராஜு, கிளம்பணுங்கிறேன்ல? நடப்போப்பா உன்கிட்ட. நான் டாக்டரை பார்த்த விஷயத்தை சொல்லியிருக்கவே கூடாது. ரங்கராஜன் ஒரு மாதிரி அழுத்து கொண்டார். மூர்த்தி அதை கேட்டு ரசித்து சிரித்தான். அப்புறம் உனக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. சரி, இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற? ஒரு மாதிரியாக குழைந்தான். மனசே சரியில்லை, நீ தான் உற்சாகப்படுத்தணும். எதுக்கு சுற்றி வளைக்கிற? அந்த ஊட்டி கேரட்டு இப்போ உனக்கு வேணும், அவ்வளவு தானே? பதிலுக்கு ரங்கராஜன் கண் சிமிட்டினார். உடம்பு சரியில்லைங்கிற? ஆசையும் படுறியே. எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ அனுப்பு. மாடி ரூமுக்கு போ, நான் அனுப்புகிறேன். அப்படியே செக்கில் கையெழுத்தும் போட்டு அனுப்பிடு. ரங்கராஜன் மந்திரித்த கோழி போல தலையை ஆட்டிவிட்டு கிளம்பினார். சில நிமிடங்களில் அந்த பெண் பின்னாலேயே படிகளில் ஏறி சென்றாள். அவளுக்கு பின்னால் மூர்த்தி கைத்தடி ஒருவன் செக்குகளுடன் பின்தொடர மூர்த்தி அவனை அழைத்து ஒரு பத்திரத்தையும் கையில் வைத்தான். அவனோ கையெழுத்து போடுவாருங்களா என்று சந்தேகமாக திருப்பி கேட்டான். ராஜு இப்போ எந்த பேப்பரில் வேணாலும் கையெழுத்து போடுவான். என்ன இது பத்திரம்னு படிக்க ஆரம்பித்தா, சாரி முதலாளி, இது உங்களுக்கு இல்லை, தப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு, இது ஆர்டிஸ்ட் கான்ட்ராக்ட் பத்திரம்னு எடுத்துக்கிட்டு வந்துடு. சரிங்க. பார்த்து சொதப்பிடாதே. மூர்த்தி எச்சரிக்கை. அவனும் தலையை ஆட்டி கொண்டு மாடி ஏறினான். 5வது நிமிடமே சிரித்தபடி இறங்கி வந்த அவற்றை மூர்த்தியிடம் தந்தான். மூர்த்தியின் முகத்தில் பரவசம். மிரட்டலாக இருந்தது அந்த வீடு. நிச்சயம் 10 லட்சம் என்பது மட்டமான தொகை. 300 சதுர அடிக்கு குறையாத ஹால். அதில் ராஜஸ்தான் மார்பில். காலை வைக்கும்போது ஜில்லிப்பு கவ்வியது. மாலதிக்கு விழுந்து புரள வேண்டும் போல் இருந்தது. அரவிந்தனும் அசந்திருந்தான். மாலதி சூப்பர் சூப்பர் என்றாள். ரஞ்சனி ஏற்கனவே பார்த்திருந்ததால் வாசலில் சாமிநாதனுடன் ஒதுங்கியிருந்தாள். சாவித்திரி அரவிந்தனை சந்திக்க விரும்பிய விஷயத்தை கிளறி பார்த்தாள். அவன் மென்று முழுங்கி கொண்டிருந்தான். மன்னி, நான் ஒரு உண்மையை சொன்னால் நீங்கள் என்னை கோச்சுக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள். உண்மையில் இந்த வீடு உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டது சாவித்திரி அம்மா தான். அப்போ என் மாமனார், அவருக்கு உங்களை எல்லாம் நினச்சி பார்க்க கூட பிடிக்கலைங்கிறது தான் உண்மை. இவ எதுக்காக எங்களுக்கு கரிசனைப்படணும்? விழாவாரியாலாம் தெரியாது மன்னி. அவங்க தான் இந்த வீட்டை கொடுக்க ஆசைப்படுறேன்னு முந்தியே தெரிஞ்சால் நீங்கள் பிடி கொடுக்காம போயிடுவீங்கன்னு நினச்சிட்டு தான் என்னையே சொல்ல வேண்டான்னுட்டாங்க. அப்போ என் மாமனாரோட சொத்து பத்தெல்லாம் இப்போ அவள் பேரில் தான் இருக்கா? இல்லை மன்னி, இந்த சொத்தையே அவங்க உங்களுக்காக சிரமப்பட்டு வாங்கி தந்திருக்காங்க. என்னால் நம்ப முடியல சாமிநாதா. சினிமாவில் வர திடுக்கிடும் திருப்பம் மாதிரி இருக்குது. எங்கேயாவது ஆளுங்களுக்காக ஓனாய் வருத்தப்படுமா? சத்தியமாக அவங்க ஓனாய் இல்லை. அவங்கக்கிட்ட பேசுங்க, புரிஞ்சுக்குவீங்க. கஷ்டப்பட்டு வாங்கி தந்திருக்கிற இந்த வீட்டை வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சார் அவசரப்பட்டுற போகிறார். அவர் கிடக்கிறார். எது எப்படி இருந்தாலும் இது என் மாமனார் பணத்தில் வந்தது தானே. இதில் எங்களுக்கு உரிமை இல்லையா? இதைத்தான் அவங்களும் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. ரங்கராஜன் சார் சொத்துக்கு நீங்கள் உரிமை கொண்டாடணும். அவர் சொத்தையெல்லாம் பிளாக் பண்ணணும். இதுதான் அவங்க விருப்பம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா சொத்தையெல்லாம் அந்த சாவித்திரிக்கு கூட சேராமல் வேறு எங்கேயோ போகுதோ? போதும் மன்னி, நான் இவ்வளவு பேசினதே அதிகம். ஒரு விஷயம், அவங்களுக்கு இப்போ உங்களை விட உங்கள் மாமியார் முக்கியம். அவங்களை பார்க்க துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற இடம் தெரிஞ்சால். சாமிநாதன் அங்கு தொட்டு இங்கு தொட்டு மீனாட்சியிடம் வந்து நின்றான். ஒரு க்ஷணம் ரஞ்சனிக்கு நெஞ்சை அடைத்தது. இருந்தும் தான் அறிந்த உண்மைக்கு திரை போட்டவளாய், இன்னும் தெரியல சாமிநாதா எங்கே இருக்காங்க என்று பேச்சை முடித்தாள்.